சாய் சக்தி வடிவேல் கீதாஞ்சலின்னு நினைக்கிறேன், கீதாஞ்சலி குப்புசாமி என்கின்ற ராமசாமி ஆறுமுகம் அப்படின்னு பல பேர்ல இவர் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஓகே, இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து மக்களுக்கு ஒரு தேவையான அத்தியாவசியமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. உங்க சோசியல் மீடியா மூலமா நீங்க மக்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க? யூடியூப்ன்றது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் சார். திரை விமர்சனமும் நடிகர்களை பத்தி நிறைய விஷயங்கள் நாங்க சொல்றோம் சார். நிறைய சொல்றீங்க, சரி சார். மக்களுக்கு அதனால என்ன பயன்? நீங்க சொல்றீங்க இல்லையா, சோசியல் மீடியா வந்து ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு பிளாட்ஃபார்ம்னா நீங்க மக்களுக்கு என்ன தரீங்க? ஒரு படம் வர்த்தா இல்லையான்றது நாங்க சொல்லுவோம் சார். ஒரு 120 ரூபாய் கொடுத்துட்டு அந்த படத்துக்கு போலாமா வேணாமன்றதையும் நாங்க சொல்லுவோம் சார். சரி, ஓகேங்க. ஒரு படத்தை பத்தின விமர்சனம் நீங்க தரீங்க. அந்த படம் பார்க்கலாமா வேணாவா, அது நல்ல படமா இல்லையான்ட்டு. அது உங்க பார்வைக்கு தானே, மக்கள் பார்வைக்கு அப்படிதான் எப்படி கொண்டு போய் நீங்க சேர்க்குறீங்க? ஒரு படம் நல்லா இருக்குன்னா கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஒளிப்பதிவு, சண்டை பயிற்சி இது எல்லாமே இருக்கான்னு நாங்க பார்க்கணும் சார். பாடல் விட்டிங்க, அது கூட பார்த்து தான் சொல்லுங்க, நான் வேணான்னு உங்களை சொல்லலை. ஆனால் ஒரு படம் எடுக்க அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நீங்கள் வந்து ஒரு நாள் ஷோவை பார்த்துட்டு வந்து ஒரு கேமரா வச்சுட்டு நீங்கள் பாட்டுன்னு எடுத்து போட்டுடுறீங்க. இதனால அந்த படத்தினுடைய குழுவினரும் தயாரிப்பாளரும் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க உங்களுக்கு தெரியுமா? நீங்க தயாரிப்பாளரை பாக்குறீங்க, நான் பொதுமக்களை பாக்குறேன். 120 ரூபாய் கொடுத்து யாரும் ஏமாந்துடக்கூடாதுன்னு அந்த நோக்கத்துக்காக தான் நாங்க சொல்றோம். அப்படிங்களா? ஒரு 120 ரூபாய்க்கு ஏமாந்து போறாங்கன்னு மக்கள் மேல அக்கறையா இருக்கிற நீங்க, அரசியல் எவ்வளவு நடக்குது, பொதுமக்களுடைய பாதிப்பு எவ்வளவு இருக்கு, ஏன் அதை பத்தி எல்லாம் எடுத்து போடலாமே? சினிமாக்காரங்க தான் உங்களுக்கு இழிச்ச வாய்ங்களா? நீங்க சொல்ற மாதிரி அரசியல்வாதிகளை பத்தி போட்டா அவங்களாம் சண்டைக்கு வருவாங்க சார். அதான் நான் சொன்னேனே, சினிமாக்காரன் தான் உங்களுக்கு இழிச்ச வாய்னான்ட்டு. நீங்க அப்போ என்ன பண்றீங்கன்னா, மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக படத்தை பத்தி போடல, உங்க வருமானத்தை தேடிறதுக்காகவும் உங்க யூடியூப் ஓடணுன்றதுக்காகவும் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரணுன்றதுக்காக தான் போடுறீங்க. இதுவும் நல்ல நோக்கம் இருக்க மாதிரி மக்கள் 120 ரூபாய் ஏமாந்துடக்கூடாது, அதுக்கு தான் பார்த்து வர்றாங்க. மக்கள் எவ்வளோ விஷயத்துல ஏமாறுறாங்க, அதுக்கெல்லாம் போட உங்களுக்கு துணிச்சல் இல்லைல்ல. அரசியலை பத்தி நாங்க போடணும்னா அதை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்பதான் நாங்க அதை போட முடியும். அப்போ சினிமா பத்தி நிறைய தெரியுங்களா? நான் கேட்குற கதைன்னா என்ன, திரைக்கதை என்ன, வசனம்னா என்ன, டைரக்ஷன்னா என்ன, எடிட்டிங்னா என்ன, ஆர்ஆர்னா என்ன கேட்குறேங்க, டிஐனா என்ன, டப்பிங்னா என்ன, மிக்சிங்னா என்ன, சொல்லுங்க. அரசியலை பற்றி அவ்வளோ தெரியாது, நிறைய தெரிஞ்சுக்கணும். சினிமாவை பற்றி அப்படியே கரைச்சி குடிச்சிட்டிங்களா? கேட்டதுக்கு எதனா பதில் சொல்லுங்க. கதைனா கதை தாங்க, கதை தான் திரைக்கதை, வசனம், டைரக்ஷன். கூமூட்டை வேலை தானே கதைன்னா, அதுதான் கதை, அதுதான் திரைக்கதை, வசனம். கதைன்றது ஒன்லைன். ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்க, எப்படி அவங்க சேர்றாங்கன்றது ஒன்லைன், அதுதான் கதை. திரைக்கதை, இவங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்களா, பொண்ணுக்கு அம்மா அப்பா, முறமாம, சித்தப்பன், வில்லன், ஹீரோக்கு ஃப்ரெண்டு, அப்படின்லாம் திரைக்கதை. வசனம், அவங்க யார் யார் என்ன டைலாக் பேச போகிறாங்க. டைரக்ஷன், அந்த ஷாட்டை எப்படி காட்ட போகிறோம். இதுதான் இந்த நாளும் இருக்கிற சேஞ்சஸ். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொன்னேன். சினிமா பத்தி என்ன தெரியுமோ அதை பத்தி தான் நாங்க பேசுறோம். ஓ, தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? சரி, வைடுன்னா என்ன, மிட்ஷாட்னா என்ன, ட்ராலின்னா என்ன, ஜூம் இன்னா என்ன, ஜூம் அவுட்னா என்ன, ஃபோக்கஸ்னா என்ன, சொல்லுங்க. சினிமாக்கு சம்மந்தம் இல்லாத கேள்விலாம் என்ன கேட்காதீங்க. இது சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாததா? சரி விடு. சினிமாவுக்கு எத்தனை டைரக்டர்? எத்தனை டைரக்டரா? ஒரே டைரக்டர் தாங்க. குருமுட்டை விளக்கண்ண, உன்னை குருமுட்டை விளக்கண்ணு சொன்னால் தப்பே கிடையாது. ஒரு டைரக்டர்ன்றிய, சினிமா பற்றி உனக்கு என்ன தெரியும்? சினிமா படம் எடுக்கிறாருல அவர் ஒரு டைரக்டர், இசையமைக்கிறாருல மியூசிக் டைரக்டர், ஃபைட் மாஸ்டர் இருக்காருல அவர் ஃபைட் டைரக்டர், டான்ஸ் பண்ணுறாங்களா டான்ஸ் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், இதுலேயே 5 டைரக்டர் வந்துட்டாங்களே. சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? என்ன ஏய், ஒரு சினிமாவை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு நீ விமர்சனம் பண்ணு, நான் ஏற்றுக்கிறேன். இப்போ நான் கேட்டதே உனக்கு தெரியலையே, இன்னும் படத்தில் என்னென்ன இருக்கு, என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதை மட்டும் நீ சொல்லு. அதான் சொல்லிட்டீங்களே 5, டைரக்டர் 1 6, நடிகரா அது 1 7. ஏய், அப்படி இல்லை, நான் கேட்கறது ஒரு படத்துக்கு எத்தனை டிபார்ட்மெண்ட் சேர்ந்தா ஒரு சீன் எடுக்க முடியும்? என்னங்க நீங்க புதுசு புதுசா கேட்குறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாதுல்ல? ஓ, டைரக்டர் அங்கே தேவை, நடிகர் அங்கே தேவை,
மேக்கப் மேன் அவங்க தேவை, காஸ்டியூமர் அவங்க தேவை, எடிட்டர் அவங்க தேவை, ஷூட்டிங் ஸ்பாட்டில் தேவைன்னா படம் முடிஞ்ச அப்புறம் அவங்க தேவை, கலை தெரியுமா எல்லாம் வைக்கிறாங்களா ப்ராப்ஸ் எல்லாம் அவங்க தேவை, அசோசியேட் டைரக்டர் அவங்க தேவை, லைட்மேன் தேவை, கேமராமேன் தேவை, கேமரா அசிஸ்டன்ட் தேவை, ப்ரொடக்ஷன் தேவை, டிரைவர் தேவை. ஏங்க இவ்வளோ பேர் சினிமாவில் வேலை செய்கிறாங்க? இதுக்கே வாய போலக்கிற கிட்டத்தட்ட 24 கிராஃப்ட். இந்த 24 யூனியன்ல இருக்கிற ஆளுங்களும் வந்தாதான் ஒரு சீனையே எடுக்க முடியும், ஒரு ஷாட்டையே எடுக்க முடியும். சீனுக்கு ஷாட்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? சீன் எடுக்கும் போது தான் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க ஷூட்டிங்ல, நான் பார்த்துருக்கிறேன். ஓ சரி, நான் சொல்றேன். இப்போ நம்ம 2 பேர் பேசுறது சீன், இந்த சீன் எடுக்கிறாங்க. ஷாட்டுன்றது இப்போ கேமராமேன் அங்கேருந்து என்ன எடுக்கிறாருல இது ஒரு ஷாட்டு, இங்கே வந்து எடுக்கிறாருல அது ஒரு ஷாட்டு. இந்த ஷாட்டுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. க்ளோஸ்னா என்ன, மிட்டுனா என்ன, மாஸ்டர் ஷாட்னா என்ன, ஒயிட் ஷாட்னா என்ன சொல்லு. ஐயா நீங்க என்னங்க இன்டர்வியூக்கு வந்தா என்னென்னமோ சொல்றீங்க? என்னென்னமோ சொல்லடா முட்டா பையில, நீ திரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிய, அந்த சினிமாவை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். சினிமாவில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நான் சொல்றது ஒரே ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு இது நீ கிராஃப்ட் வரணும், அந்த ஷாட் வைக்கிறதுக்கு லைட்டிங் பண்ணணும், அந்த ஷாட் எப்படி வைக்கலாம், மிட்டா ஒயிட்டா சஜஷனா க்ளோஸா அப்படி இவ்வளோ பார்த்து தான் எடுக்கிறாங்க. ஒரு படத்துக்கு இது மாதிரி பார்த்து 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 எல்லாம் எடுக்கிறாங்க. நீ ஒரு 2.25 மணி நேரம் பார்த்துட்டு வந்து உனக்கு என்ன புரிஞ்சு நீ விமர்சனம் தர? 2.25 மணி நேரத்துக்கு என்ன புரியுதோ அதான் நாங்கள் விமர்சனமாக தரோம். சரி, இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணிட்டாங்க, அன்றைக்கி மழையினால தள்ளி போயிடுச்சு சீன், மறுநாள் அவர் டேட்டு இல்லை. இப்போ அந்த சீனுக்கு பதிலாக ஒரு டைலாக் வைக்கிறாங்க, ஊருக்கு போனார் இன்னும் வரவே இல்லை அப்படின்ட்டு. உனக்கு பார்க்கும்போது நான் போனானே அவன் வரவே இல்லையா படத்தில், இவர் ஏன் காட்டலன்னு விமர்சனம் பண்ணுறீங்க. அங்கே அவர் வரல, அன்றைக்கி வெயிலோ மழையோ ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்க முடியுமா? இல்லை அது உங்களுக்கு புரியுமா? எப்படி நீ விமர்சனம் பண்ணுற? அவரை கூட்டு வச்சு எடுக்க வேண்டியதானங்க. அதுதாங்க, அவரை கூட்டு வர முடியலன்னு தான் இவ்வளோ நேரம் சொன்னேனே. அவர் மறுநாள் கால் ஷீட் இருக்காது, இல்லை அவர் எப்போ கால் ஷீட் தராரோ அப்போ கோ ஆர்டிஸ்டையும் கூப்பிடணும், கேமராமேனை கூப்பிடணும், லொக்கேஷன் பர்மிஷன் வாங்கணும், இதெல்லாம் கிடைக்கணுமே, கிடைச்சா தானே எடுக்க முடியும். சரி, இது ஒரு பக்கம் விட்டு, ஒரு சினிமாவில் உனக்கு ஷூட்டிங் பார்க்க வாய்ப்பு தராங்க. ஃபஸ்ட்டு நாள் தொடங்கி லாஸ்ட்டு முடிகிற வரைக்கும், ரிலீஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒரு 120 நாள் ஆகும் வச்சுக்கோ, குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன். 120 நாள் கூடயே நீ ட்ராவல் பண்ணு, என்னெல்லாம் நடக்குதுன்னு பாரு. பார்த்துட்டு அப்புறம் திரை விமர்சனம் பண்ணுறியா? என்னங்க மறுபடியும் வேர்க்க வைக்கிறீங்க? 120 நாள் சம்பளம் எனக்கு யாருங்க கொடுக்குறது? கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. சரியா? அவங்க சம்பளம் வாங்கி தான் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. அத்தனை பேர் உழைப்ப நீ ஒரே ஒரு ஷோ பார்த்துட்டு வந்து ஒரு 10க்கு 10 ரூமில் ஒரு கேமரா வச்சுட்டு விமர்சனம் தரிய, உனக்கு ஏதோ வருமானம் வரத்துக்கு தானே பண்ணுற, ஏதோ மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரியே பேசுகிற. உனக்கு வருமானம் வரணும் அவ்வளோதான், அதுவும் நெகட்டிவாக கொடுத்தா வருமானம் வரும்ன்றது. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க யூடியூபர், பணத்தை வாங்கிக்கின்னு நல்லா இல்லாத படத்தை கூட நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, பேமெண்ட் வாங்கிக்கணும். உங்களால் முழுசாக ஒரு 10 நிமிஷம் வீடியோ எடுக்க முடியுமா? அதுக்கெல்லாம் யோசிக்க முடியலன்னு தானே ஏதோ படம் ரிலீஸ் ஆகுது அதை போய் எடுத்துன்னு வந்து போடுறீங்க. சரி, இன்னொன்று உங்ககிட்ட கேட்குறேன், சினிமா நடிகர் பற்றி போடுறீங்களே, அவங்கள பற்றி அவ்வளோ விஷயம் போடுற நீங்கள், நிறைய அநியாயம் நடக்குதுல்ல இந்த சமூகம் சார்ந்தது, அதை போடுங்கண்ணே. ஏங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க, நாங்களும் கஷ்டப்பட்டு எடுத்து தான் போடுறோம். அப்படியா? சரி, சினிமாக்காரங்க செலவு பண்ணுறாங்கல்ல, ஒரு நாள் ஷூட்டிங் செலவு எவ்வளோ உங்களுக்கு தெரியுமா? ஆர்டிஸ்ட் சம்பளம், கோ ஆர்டிஸ்ட் சம்பளம், ஜூனியர் ஆர்டிஸ்ட் சம்பளம், மேக்கப் மேன் சம்பளம், காஸ்டியூமர் சம்பளம், ஆர்ட் டைரக்டர் சம்பளம், கேமராமேன் சம்பளம், லைட்மேன் சம்பளம். நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் உங்கள் சம்பளம். இது இல்லாமல் இன்னொன்று சொல்கிறேன் பாரு, மேக்கப் மேனுடைய விக்கு எடுத்துன்னு வந்து அதுக்கு தனி காசு, காஸ்டியூமர் வந்தாருன்னா அவர் எடுத்துன்னு வர துணி மணிக்கெல்லாம் ஒரு காஸ்ட்டு, கேமராமேன் சம்பளம் தான் சொன்னேன், கேமராவுக்கு ஒரு வாடகை, இப்படி எல்லாம் சேர்த்தா மினிமம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஏங்க என்ன பாருங்க, உங்களுக்கு என்னங்க பெரிய செலவாயிடும்? ஒரு 120 ரூபாய் படம் பார்க்கறதுக்கு வந்துட்டுக்கு 10க்கு 10 உங்கள் வீட்டு ரூமு,
கேமரா செலவில் உங்கள் மொபைலு எடிட் அதிலே பண்ணுருவீங்க, அப்படியே எடுத்து போடுவீங்க. பெருசாக எந்த செலவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் பெருசாக செலவு பண்ண படத்தை பற்றி பேசி நீங்கள் சம்பாதிக்கணும். அதுதானே பார்க்குறீங்க சார். இதை பற்றிலாம் நம்ம அப்புறம் டீட்டெயிலாக பேசலாம். எனக்கு இப்போ டைம் இல்லை, நம்ம இன்னொரு இன்டர்வியூவில் பேசலாம் சார். சொல்ல தெரியல, உண்மையை சொன்னால் வலிக்குது, உடனே ஏஞ்சி போயிடுறாரு.